ஆண்டவர் சாட்சி சொல்ல வாய்ப்பு கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஃபர்ஸ்ட் எங்க 2 பிள்ளைங்களை சொல்றதை விட திப்புவை பத்தி நான் சொல்றேன். ஏன்னா என் பசங்களை பத்தி ரீல் சொல்றதா ரியல் சொல்றதான்னு தெரியல எனக்கு. ஏன்னா அந்த சமூகத்துல பொய் சொல்லக்கூடாது. திப்புடைய வளர்ச்சியில நான் கண்கூட பாக்குறேன். ஏன்னா திப்பு வந்து ரொம்ப நல்லா தூங்கும், செம்மையா தூங்கும். லீவ்லாம் குழந்தை 1 மணிக்கு தான் ஏஞ்சி வரும் பெட்ரூம்ல இருந்து வெளியே. அந்த அளவுக்கு மதியானம் 1 மணிக்கு அந்த அளவுக்கு நல்லா தூங்கும். ஆனா இந்த குரூப் ஆரம்பிச்சது வந்து எனக்கு பயங்கர மாற்றம். அதுகிட்ட காலையில எழுந்து உட்காந்துருக்கோம் ஹால்ல லைட் போட்டு. அதுக்கு பைபிள் படிக்கும். அதுக்கு டைம் எப்பெல்லாம் கிடைக்குதோ பைபிள் படிச்சுட்டே இருக்கும். எனக்கு சந்தோஷமா இருக்கும் பார்க்கும்போது. மாமா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அந்த மாதிரி அதுக்குள்ள நிறைய மாற்றம். இப்போ வந்து பைபிள் டெஸ்ட் வச்சு 3வது டெஸ்டா 4வது டெஸ்டான்னு சரியா தெரியல. ஆனா பாப்பா தான் ஃபர்ஸ்ட். எல்லாத்துலயும் அது அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. அது விசேஷமா என்ன பார்க்கும்போது அது ஃபாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணுது. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. சரி எவ்வளவு அந்த ஒரு உற்சாகத்தின் ஆவி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு மகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதற்குள்ள நிறைய மாற்றத்தை நான் பாக்குறேன். ஏன்னா நாங்க எல்லாம் ஒரே வீட்டுல இருக்கிறதுனால மகளுக்குள்ள ஆண்டவர் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கிறாரு. பிரைட் ரைசிங்குள்ளயும் ஆண்டவர் நல்ல மாற்றத்தை கொடுத்துருக்காரு. அது நான் சொல்லியே தான் ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் 10 வாட்டி எழுப்பணும் குழந்தைங்கள. இப்ப 2 வாட்டி தான் எழுப்ப வச்சிருக்காங்க. 2 வாட்டி எழுப்பினாலே எழுச்சிப்பாங்க. எழுந்து ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு திரும்பி தான் எழுச்சிப்பாங்க. ஏன்னா நான் அது இப்போ அவங்கள நான் பாலிஷ் போட்டேன்னா அப்புறம் நான் தான் அவங்க வாழ்க்கையை வீணாக்குறேன்னு. அப்போ இது இவங்க சாட்சியெல்லாம் கேட்கணும் எனக்கு ஆசையா இருக்கு. ஐயோ ஈசப்பா நான் அடுத்த வாட்டி நான் இந்த மாதிரி சாட்சி சொல்லக்கூடாதா? மகளை பாப்பா குறிச்சு சொன்னாங்க. எல்லாம் தேவைப்படுறாங்க. நான் ஒரு வாட்டி அவங்களுடைய அந்த இதுவை பார்த்தேன். அவங்களுடைய ஆட்டிடியூட் ரொம்ப அழகா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நான் ரசிச்சு பார்த்தேன் அவங்கள. அந்த மாதிரி இப்போ எல்லாரும் பேரண்ட்ஸ் சொல்லும் போது எனக்கு ஆசையா இருக்கு. ஐயோ என் குழந்தைங்களை பத்தி நான் அப்படி சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் விடவே மாட்டாரு. அவங்களும் ஆண்டவர் ஒரு சாட்சியா நிறுத்துவார், நான் விசுவாசிக்கிறேன். அது மட்டும் இல்லாம மது குறிச்சு சொல்லும் போது கூட மது கூட ரொம்ப தூங்குவாங்க, நல்லா தூங்குவாங்க. ஆனா இப்போ வந்து பார்க்கும்போது காலையில எழுந்து வந்துடுறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து ப்ரேயர் அட்டன் பண்றாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க. நேற்று கூட பார்க்கும்போது நேற்று 9:30 மணி வரைக்கும் நம்ம வீட்டுல உட்காந்து எல்லாம் பைபிள் படிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம ஊழியம் செய்யறோம், சபை வச்சிருக்கோம், ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம், அது வேற விஷயம். ஆனா இந்த பிள்ளை வந்து ஒரு புரஜாதி பிள்ளை. அவங்க வீட்டுல எல்லாருமே வந்து வேற இதுல இருக்கும்போது அந்த மகன் மட்டும் வந்து ஆண்டவருக்காக வந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆண்டவர் அந்த மகளை ஆசீர்வதிப்பாரு. அந்த மகளுக்குள்ள நிறைய மாற்றம். இப்போ ஊழியத்துக்குலாம் ஆர்வமா கேட்பாங்க, நானும் வரேன் நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு ஆர்வமா அவங்களும் கேட்கறாங்க. ஆண்டவர் அந்த அளவுக்கு அவங்களுடைய லைஃபை மாத்தி வச்சிருக்கிறாரு. கர்த்தர் நாமத்துக்கு கொடான கொடி நன்றி. ஆமென்.